என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிங் மேக்கர் ராஜசேகர், அவர் கூப்பிட்டு சார் இவர் ஒரு 15,000 பேருக்கு ஹெல்மெட் எல்லாம் கொடுத்துருக்கோம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா உடனே நம்ம அசிஸ்டன்ட்லாம் கொடுக்க சொல்லிட்டேன். அதாவது பாருங்க, தனக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுக்கு எதுவுமே கேட்டது. நான் குழந்தையில இருந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன், அவர்கிட்ட தான் வளர்ந்தேன். தனக்காக அவர் நினைச்சிருந்தாருன்னா அப்படியா இவ்வளவு பெரிய ஆளா அவரு அப்படின்னா இவர் எனக்கு இது செய்ய சொல்லு, அது பண்ண சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். அவருடைய சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் கான்சியஸா தான் இருக்கு, சப்கான்சியஸ்ல தான் மற்றவங்களாம் இருப்பாங்க போல இருக்கு. இப்படிப்பட்டவங்க இன்னைக்கு இந்த ஃபீல்டுல ஒரு தலைவர் பொறுப்புலையும் செயலாளர் பொறுப்புலையும் இருக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரரசு சார் இதுல நம்ம சொல்றதை விட அதுல நடிச்சவங்க எல்லாருமே அவர் எவ்வளவு பெரிய சப்போர்ட்னு சொல்றாங்க. எனக்கு தெரிந்து ஒவ்வொரு இயக்குனருமே ஒரு படத்தை தயாரிக்கணும், அப்பதான் தயாரிப்போட வழி என்னங்கிறது அவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒவ்வொரு ஃபீல்டுலயும் ஒர்க் பண்ணாதான் எல்லா விஷயங்களும் தெரியும். இன்னைக்கு 3 ஆசிரியர்கள் இன்னைக்கு ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஆசிரியர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுக்க வந்திருக்கிறாங்க. அதற்கு பேர்லயே பாரதியர் வச்சிருக்கக்கூடிய பாரதி சிவலிங்க ஒரு கதையை சொல்லி அவர் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா, நிச்சயமா எழுச்சி தமிழர் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காருன்னா இது நிச்சயமா ஒரு அடித்தட்டு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும், ஒரு மெசேஜா தான் இருக்கும். இல்லைன்னா 3 ஆசிரியர்கள் சேர்ந்து கடன் வாங்கி இப்படி ஒரு படத்தை ஒரு மெசேஜ் சொல்லணுன்றது வந்திருக்கு. ஏன்னா இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளை கூட ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சிருக்கோம், என்னை விட மேலே போயிட்டானான்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னை விட மேலும் மேலும் எவ்வளவு இருந்தாலும் அவர்களை நினைச்சு நினைச்சு பெருமைப்படுகிற ஒரு இனம் இந்த உலகத்தில் இருக்கிறது ஆசிரியர்கள் மட்டும்தான்.